Hi, hello. Welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா இதை பத்தி தாங்க. என்னடா கோபி 65 கிரீன் கலர்ல இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலா இது கோபி மல்லி 65ங்க. யூஸ்வலா நம்ம சாப்பிட்ற கோபி 65 விட இது செம்ம ஹெல்த்தியானது அண்ட் ரொம்ப டேஸ்டானது. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தானே போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் இந்த மாதிரி கட் பண்ணி அதில் தண்ணியில் போட்டு அதில் கொஞ்சம் உப்பு அண்ட் மஞ்சத்தூள் போட்டு அதை லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்படி பண்ணும் போது இதில் புழு ஏதாவது இருந்தால் இறந்துடும் அண்ட் அதெல்லாம் அந்த தண்ணியில் போயிடும். இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 4 பூண்டு அண்ட் 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இதை தண்ணி சேர்க்காம அரைங்க. உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சிருங்க. இப்போ காலிஃப்ளவரில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததாக இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணுறேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாம் எல்லா காலிஃப்ளவர்லேயும் ஓட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஒரு வேளை உங்களுக்கு தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கடலை மாவோ இல்லை அரிசி மாவோ லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், இது நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நான் இங்கே கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட நீங்கள் என்ன எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் கடலை எண்ணெயில் நீங்கள் பொரிச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ வாசமாகவும் டேஸ்ட் அதிகமாகவும் இருக்கும். இந்த காலிஃப்ளவர்ஸ் இதில் போட்டு நான் பொரிச்சு எடுக்கும்போது அவ்வளோ வாசமாக இருந்தது. அந்த கடலை எண்ணெய் வாசம், அந்த நம்ம போட்ட மசாலாவோட வாசம் இதெல்லாம் கலந்து ஒரு நல்ல அரோமா வந்தது. இந்த காலிஃப்ளவரை நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு அதோட எல்லா சைடும் வேகிற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுக்கணும். இது எப்படியோ ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா அந்த எண்ணெயிலே பொரிச்சிடுங்க. இதோட கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி கோல்டன் க்ரீன் வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா பொரிச்செடுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இது கோல்டன் க்ரீன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது நல்ல கலர் இருக்கும், ஆனால் சவுக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் க்ரீன் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்தோம்னா அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதோட டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க, நம்ம காலிஃப்ளவர் மல்லி 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மைதா சேர்க்காம ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காம ஒரு சூப்பரான ஸ்நாக் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இது கோபி 65க்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக இருக்குங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஹெல்த்தியானது. கிட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. அவங்க ஸ்கூல் முடிச்சு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இந்த மழை கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கோபி 65 அடிக்கடி சாப்பிடுவாங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இது மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட சொல்லுங்கள். அண்ட் இதை மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.